ஹாய் ஹலோ வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மத்திய அரசு கால்நடை பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது எந்த மாதிரியான திட்டம் சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோஸை ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாட்டு வந்தடையும். வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டில் வேலை இல்லா திண்டாட்டத்தை குறைக்கவும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் மத்திய அரசு இந்த திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டாலும் இந்த ஆண்டுதான் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் இறைச்சி, பால், முட்டை மற்றும் கம்பளி உற்பத்தி அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் முறையாக பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. புதிய தொழில்நுட்பத்தை எவ்வாறு கையாள்வது என்று கற்பிக்கவும் படுகிறது. கால்நடைகள், கோழிகள், பன்றிகள் மற்றும் தீவன உற்பத்தி துறைகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும். அதாவது இந்த துறையில் தொழில் தொடங்குவோருக்கு மானியம் வழங்கப்படும். தனிநபர், சுய உதவி குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக 50 லட்சம் மானியம் வழங்கப்படும். ஆனால் நீங்கள் தொடங்கும் தொழிலை பொறுத்து மானியம் வழங்கப்படும். அதன்படி கோழி பண்ணை வைத்திருப்பவருக்கு 25 லட்சம், ஆடு பண்ணை வைத்திருப்பவருக்கு 50 லட்சம், பன்றி பண்ணை வைத்திருப்பவருக்கு 30 லட்சம் மற்றும் தீவன தொழிலுக்கு 50 லட்சம் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை உங்களுக்கு போதுமானதாக இல்லை என்றால் நீங்கள் வங்கியில் கடன் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் ஒரே தவணையாக பணம் வழங்கப்படாது. திட்டத்தில் தொடக்கத்தில் முதல் தவணையாக தொகை வழங்கப்படும். திட்டம் முடிந்ததும் இரண்டாவது தவணை தொகை செலுத்தப்படும். அதன் பிறகு மூன்றாவது தவணை பணம் வழங்கப்படும். இவ்வாறு 3 முறையாக இந்த திட்டத்தின் கீழ் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அதற்கு முதலில் என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து திட்டம் தொடர்பான ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்பித்த அடுத்த 21 நாட்களில் உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்ற தகவல் தெரிவிக்கப்படும். உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு முதல் தவணை பணம் செலுத்தப்படும். பிறகு 40 நாட்கள் கழிந்து இரண்டாவது தவணை பணம் செலுத்தப்படும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற விலங்குகள் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கணும்னா பெட்ஸ் வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.